ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதர பானம் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது மன்மத பானத்தில் முக்கியமான அதர பானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்டரை தான் பார்க்க போகிறோம். அது என்ன சார், பானம்னா ட்ரிங்கிங்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை, தவறு. நம்மளுடைய முத்தங்கள், கிஸ்ஸிங் மெத்தடு தான் பானம், அதாவது அதர பானம் என்று அழைக்கப்படுது. இது எப்படி பாலியல் உணர்வை தூண்டுவதில் செக்ஸுவல் ஸ்டிமுலேஷனை அதிகப்படுத்துவதில் முக்கிய இடத்தை வைக்க போகிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவி பண்ணுமாறு நான் உங்கள்கிட்ட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். பொதுவாக இந்த வாய்ப்புகள் உடலுறவுக்கான வாய்ப்புகள் வரும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுக்கோ அல்லது ஒரு திருமண மாணவர்களுக்கோ வரும் பொழுது இமீடியட்டாக அவர்கள் இந்த பெண்குறியில் உடலுறவு பண்ணக்கூடிய வெஜைனல் போஸ்டரை தான் எல்லோரும் செய்வார்கள். ஒரு நேர சூழ்நிலையோ அல்லது திருட்டுத்தனமாகவோ கள்ளத்தனமாக செய்யும் பொழுது இந்த ஒரு போஸ்டரை தான் எல்லோரும் டக்குன்னு பண்ணோமா போனோமா அப்படின்ட்டுருக்கும். திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவியர்களிடம் அந்யோன்யம் குறையும் பொழுது கூட அல்லது அதாவது சலிப்புத்தன்மை ஏற்படும், அப்படித்தான் நம்ம சொல்லணும். அந்யோன்யத்தை நம்ம சொல்லிடக்கூடாது. சலிப்புத்தன்மை ஏற்படும் பொழுது கூட இதை நம்ம மறந்துக்கிட்டு போயிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நாளாக இந்த பால் உணர்வுகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். எய்தர் இந்த 2%, ஆணுக்கும் அப்படித்தான் பெண்ணுக்கும் அப்படித்தான். சரிங்களா? இதில் வரும்பொழுது என்ன பார்த்திங்கன்னா, பல மெத்தேடுகள் இருக்குது. நம்ம காமசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அதர பானம் சொல்லக்கூடிய இந்த மெத்தடு பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்ம தமிழன் அதை பற்றி சொல்லிட்டு போயிட்டான். நீங்கள் இன்றைக்கி பார்க்கும்போது ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு, அந்த கிஸ்ஸு, வெஸ்டர்ன் கிஸ்ஸு, இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தவறு. வாத்ஸ்யாயனார் காமசாஸ்திரத்திலே முக்கியமான இதில் இந்த சான்ஸ்கிரிட் டேர்ம் அதர பானம்ங்கிறத சொல்லிட்டு இது பண்ணிட்டார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடத்த வைக்குது. பொதுவாக பிசியாலஜிக்கலை பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 34 வகையான ஃபேஷியல் மசில்ஸ், 112 வகையான போஸ்டரல் மசில்ஸுக்கு அதிக எனர்ஜியை கொடுத்து இந்த முத்தங்கள் செய்யக்கூடிய பணியை இது பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் கிஸ்ஸிங் மசில்ஸ் எனப்படக்கூடிய ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் எனப்படக்கூடிய மசில்ஸுக்கு அதான் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய நர்வு எண்டிங் அதன் மூலமாக தூண்டப்படுது. இப்போ ஃபேஸில் தான் நிறைய சென்சரி நர்வுகள் இதில் இருக்கும். கிரேனியல் நர்வுன்னு சொல்லுவோம். ஆப்டிக், ஆல்ஃபாக்டரி, ட்ரொக்குலியார், அதே மாதிரி இந்த மாதிரி டங்கு, கிளாஸு, பெரிஞ்சியல் நர்வ், கவளத்தை உள்வாங்கி உள்ளே அனுப்பக்கூடிய மசில்ஸ். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆர்பிகுலாரிஸ் ஆரிஸ் உள்ள தசைகளில் உள்ள நர்வு எண்டிங் நேரடியாக பிரெயினில் தொடர்பு கொள்ளப்பட்டு அது இந்த சில ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ண வைக்கணும். இதில் பார்க்கும் பொழுது இதில் இந்த போஸ்டரல் இதில் வரும்பொழுது சின்ன நேரத்துலேயும் சரி, பெரிய எலாங்கேட்டடான நேரத்துலேயும் சரி, அது அந்த டைம் எடுக்க உங்களுக்கு இன்னும் ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் தெரப்பி மாதிரி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை நேச்சுரலாக பண்ண வைக்கக்கூடிய ஒரு தெரப்பி இந்த கிஸ்ஸிங் மெத்தடில் இருக்குது. இதில் பார்க்கணுன்னா சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய என்ட்ரோஃபின் சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸை அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு இது இந்த முத்தமிடுதல் அதர பானங் நேச்சரில் வருது. அதே நேரத்தில் ஆக்சிடோசின்
பெண்களுக்காக இருக்கட்டும், இந்த ஆக்சிடோசின் சுரக்கும் பொழுது சுருக்கம் ஏற்பட்டு கர்ப்பப்பை மாறுகள்லாம் கொஞ்சம் சடன் கண்ட்ராக்ஷன் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக இன்னும் சில பாலியல் ஹார்மோன்கள் தூண்டப்படும் பொழுது இன்னும் அவங்களுக்கு அதிகமாகும். உடல் அதில் மர்ம ஸ்தானங்கள் லூப்ரிகேஷன் வலிப்படும். இதெல்லாம் நீங்கள் தெரியாத இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறணும். இந்த அளவுக்கு இருக்குது, பிசியாலஜிக்கலாக இருக்குது. அதே நேரத்தில் என்ட்ரோஃபின் சொல்லிட்டேன், ஆக்சிடோசின் சொல்லிட்டேன். அடுத்து பார்க்கும்போது டோப்பமைன் நிறைய ரிலீஸ் ஆகிறதுனால மனநிலை சாந்தப்படுத்திகளாக இது செயல்படுது. இப்போதான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு குறிப்பிட்ட வயசில் 40 நாய்க்குணம்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வயசில் யாரும் அந்த உடலுறவு மேலே ஒரு சலிப்புத்தன்மை ஏற்பட்டு அதில் இதாகனால இந்த டோப்பமைனோட அளவு குறைய குறைய அது 35 வயசுலேயே அவங்க பண்ண மாட்டாங்க. அது அந்த காலத்திலே உள்ளது. அப்போ என்னென்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதில் எடுத்தாலும் எரிஞ்சு விடுறது, நல்லா தூக்கம் இருக்காது. இதிலே மன அழுத்தங்கள் உண்டாயிடும். இந்த டோப்பமைன் மட்டும் உண்டாயிருச்சுன்னா அவன் நல்லா ஒரு ஹேப்பியஸ்டான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு இதானது. நல்ல உறக்கம் வரும், மனநிலை சாந்தப்படுத்தியாக செயல்படும், ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஆங்ஸைட்டி எரிஞ்செழுது விடுறது, இந்த மாதிரியான ஒரு இது டிப்ரெஷன். இப்போ அதில் சிலவங்களுக்கு வெளிப்படுத்த முடிஞ்சவனுக்கு வெளிப்படுத்த முடியும், கோபத்தை வெளிப்படுத்த முடியணும். சிலவனுக்கு வாய்ப்பு கிடைக்காது. எங்கள் வீட்டு இப்போ 45 வயசில் கோவப்பட்டதுன்னா வீட்டை விட்டு விரட்டிடுவா, அவ்வளோ சோத்துக்கு எங்கே போகிறோமோ, அதனால் என்ன பண்ணுறான்னா மனசுலேயே போட்டு வச்சுக்கிறோம். அவனுக்கு பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் உண்டாயிடும். இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது இந்த உடல் உறவின் போது வெளிப்படக்கூடிய டோப்பமைன். அதை எளிமையான மெத்தடில் உடல் உறவு உங்களுக்கு செய்ய முடியலைனாலும் இந்த முத்தமிடுதல் அதரபானங்கிற மெத்தடில் இதை வரும்பொழுது இந்த ஹார்மோன் சுரக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? இந்த அளவுக்கு இது பண்ணும்போது முகம் புத்துணர்ச்சி ஆகும். இந்த ஹார்மோன்ஸ் லெவல் குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை நம்ம செய்யும் பொழுது அளவுகள் வரும் பொழுது மிக இளமையான ஒரு தோற்றத்தை இது பண்ணுவார்கள். மனநிலை சாந்தப்படுத்தப்படுகிற ஒரு வாய்ப்புகள் அதிகம். கோபப்படுத்தல் தன்மைகள் குறைவு, எரிச்சல் அடைதல், இந்த மாதிரியான இதுகள்லாம் மனநிலை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைஞ்சு விடும். அதே நேரத்தில் ஒரு புத்துணர்ச்சியாகவும் ஒரு ஆற்றலாகவும் இது செயல்படுறதுனால இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ், பாலியல் ஹார்மோன்ஸ் சுரக்கப்படும் பொழுது இன்னும் உடலுறவுக்கு அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு இது ரீஃப்ரெஷ்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இது பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு இந்த இதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக ஒரு செயலை செய்கிறதுனால இது பண்ணும். நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்த உடனே போய் அதில் பண்ணுறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா சலிப்புத்தன்மை ஏற்பட்டு விடும். இவ்வளோதான்ப்பா. இப்போ நான் கையை மூடி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியும், இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தோணும். சரிங்களா? ஆனால் கையை விரித்து காமிச்சிட்றேன், இவ்வளோதான்ப்பா இருக்குது, இது பொய்யா நம்ம போட்டு அதே மாதிரி தான் இதுவும் ஒரு வகையில் செக்ஷுவல் ஸ்டிமுலேஷன் தான். அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம ஆடை அணிகலன்லாம் அணிந்து கொண்டு யாருக்கும் இது மாதிரி இது பண்ணுறதுனால தான் ஓரளவு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திருமணம் பண்ணும் பொழுது அந்த டெஸ்டோஸ்டெரான் பீக் லெவலில் அவன் உடல் உறவு பண்ணுவான். சரிங்களா? அந்த அப்போ தான் விந்தும் துடிப்பாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் காத்திருக்க வைத்து அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இதே மாதிரி இப்போ அனிமல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது கிடையாது. அது வாட்டில் போயிட்டுருக்கு, ட்ரெஸ் இல்லாமல் போயிட்டுருக்கும். இதில் பக்கத்தில் இன்னொரு மாடு பக்கத்தில் மேய்ஞ்சிட்ருக்கும். அது எப்போ அது மூடு வருதோ அப்போ தான் அது பண்ணும். அந்த மாதிரி இது. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி கிடையாது. இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் அந்த ஒரு பீக் லெவல்லே கொண்டு வரனால தான் இந்த பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடியதுனால தான் நீங்கள் குடும்ப கட்டுமானத்திற்கும் இது ஒரு பேஸாக அமைது. சரிங்களா? நம்ம டாபிக் வருவோம். இப்போ இந்த மாதிரி இதில் வரும்பொழுது சில வைரஸ்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்லுவது எல்லாமே ஒருவனுக்கு ஒருத்தி, அதில் மட்டும் இதை கடைப்பிடிங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு இதெல்லாம் டிசீஸை வாங்கிக்கிட்டு பாதிக்கப்பட்டு உங்களையும் பாதித்து உங்கள் குடும்பத்தையும் பாதிக்கிற மாதிரி உள்ளதுகள்லாம் செய்யாதீர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, மர்மஸ்தானத்தில் உள்ள இது மாதிரி சில வைரஸ்கள் வாயிலையும் வசிக்கக்கூடிய வைரஸ்கள்லாம் இருக்குது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இந்த மாதிரியான இதுகள் வைரஸ் எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. மஞ்சக்காமாலை வைரஸ், அதெல்லாம் போய் தெரியாத அன்னோன் பார்ட்னர்
அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் இந்த வியாதிகள்லாம் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. சரிங்களா? அதனால தான் நான் வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தியை மட்டும் கடைபிடிங்க. அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தாம்பத்திய இன்பத்திற்கான தான் இந்த வீடியோ பதிவெல்லாம் நான் போடுறது. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்கு தான் இது எத்தனை பேர் பார்த்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது எங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உதவுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.